ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த முன்ஜாமீன் தொடர்பான வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பு வைத்த வாதம் என்ன, மேலும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தொடர்பான விவரங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது முந்தைய திமுக ஆட்சி காலத்துல, அதாவது 2021 இருந்து 25 வரையிலான காலகட்டத்துல டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்களை கொள்முதல் செஞ்சது, பார்களுக்கு உரிமம் வழங்கியது, ஊழியர்கள் நியமனம், அதே போல மதுபானங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வாகனங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமித்தது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள்ல முறைகேடுகள் நடந்துள்ளதாக சொல்லி இது சம்பந்தமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் நிறுவனத்துடைய முன்னாள் நிர்வாக இயக்குனர் விசாகன் உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பாக நேற்றைக்கு தமிழகம் முழுவதும் 41 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையும் நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த வழக்குல முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 5 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக கூறப்படக்கூடிய குற்றம் தொடர்பான இந்த வழக்கு முதல் தகவல் அறிக்கையில எந்த டெண்டர்ல முறைகேடு நடந்தது, எவ்வளவு பணம் முறைகேடாக பெறப்பட்டது என்ற எந்த தகவலும் முதல் தகவல் அறிக்கையில இடம்பெறல. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தற்போதைய ஆளுங்கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு முரணா பொதுவெளியில கருத்து தெரிவித்ததுனால பகைமை காரணமாக தன் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனத்திடம் இருக்கக்கூடிய சூழல்ல தன்னை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் எந்த விதத்திலையும் நீதியின் பிடியிலிருந்து தப்பிக்க போவதில்லை, விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்கிறேன், அதனால முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு அந்த மனுவில் அவர் கேட்டிருந்தாரு. இந்த மனு நீதிபதி GK இளந்திரையின் முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்தப்ப செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ முன்வைத்த வாதம் என்னவென்றால், ஏற்கனவே அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாசம் அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனங்கள்ல சோதனை போட்டுச்சு. அப்ப சோதனையை எதிர்த்து தமிழக அரசு தரப்புலையும் அதே போல டாஸ்மாக் நிறுவனம் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த மனு, அதுக்கு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனு அடிப்படையில தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு சம்பந்தமா எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தவறு. அதனால அது மட்டும் இல்லாம இவ காவல்ல வச்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதனால முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைச்சார். அது மட்டும் இல்லாம நிறுவனங்களுக்கு தான் பணங்கள் பரிமாற்றப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர அரசியல் கட்சிக்கு எந்த ஒரு நிதியும் கொடுக்கப்படல. அதனால இதுல டாஸ்மாக் நிறுவனங்கிறது ஒரு தனிப்பட்ட நிறுவனம், அதுல அமைச்சருக்கு பங்கு இல்ல. உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இந்த வழக்கு பதிவு செய்ய முடியாது, நாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாருன்னு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ வாதங்களை முன் வச்சாரு. ஆனா அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சித்தி என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிரான அந்த அமலாக்கத்துறை வழக்கு அந்த சோதனைக்கு மட்டும்தான் சோதனை மற்றும் அதன் அடிப்படையிலான நடவடிக்கைக்கு தான் தடை விதிச்சிருக்கே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கல. அமலாக்கத்துறையினுடைய இருக்கக்கூடிய ஆவணங்கள்ல ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள் இருக்குது. முந்தைய அரசு அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையை தடுத்துருச்சு. அந்த விவகாரத்துல விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதங்கள் காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முன்வைச்சாரு. இதை இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன சொல்றாருன்னா, முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதற்குமான ஆதாரங்கள் முகாந்திரங்கள் இருப்பதாக இந்த ஆதாரங்கள்ல இருந்து தெரிய வருது. குற்றச்சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்காங்கிறதுக்கும் ஆதாரங்கள் முகாந்திரங்கள் இருக்குது. அதனால இந்த வழக்குல அவங்களை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால இந்த ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.